ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஜெய ஏகாதேசி. நம்முடைய தடைகள் அனைத்தையும் விலகிறதுக்கு பெருமாளை இதுபோல் வழிபாடு செய்யலாம். விரதங்களில் ரொம்ப உயர்வான பலன்களை தரக்கூடிய புண்ணிய விரதமாக பார்க்கப்படுறது ஏகாதேசி விரதம். இந்த விரதம் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும். சில மாதத்திலும் வரும் ஏகாதேசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய பல தலைமுறைக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு நன்மைகளை நமக்கு கொடுக்கும். தை மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த ஜெய ஏகாதேசி நமக்கு அளவில்லாத வெற்றிகளை கொடுக்கும். தடைகள், துன்பங்கள், பாவங்களை நீக்கும் ஆற்றல் கொண்டது இந்த ஏகாதசி. இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய முன்னோர்களும் அவங்களுக்கு பிறகு வரும் சந்ததியினரும் பலனடைகிற மாதிரி தான் இந்த விரதம் இருக்கும். ஜெய ஏகாதேசி பெருமாளுக்குரிய முக்கியமான ஒரு ஏகாதேசி. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறைன்னு 2 வரும். வருடத்திற்கு 24லேருந்து 25 ஏகாதேசிகள் வரும். இதில் ஒரு சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஏகாதேசி இந்த ஏகாதேசி. ஒவ்வொரு ஏகாதேசியும் ஒவ்வொரு விதமான பலனை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் மகா மாதத்தில் வரும் ஜெய ஏகாதேசி நம்முடைய தடைகளை, தீமைகள், துன்பங்கள் அனைத்தையுமே நீக்கி அளவில்லாத வெற்றிகளையும் உயர்ந்த ஒரு நிலையை நம்ம அடைய செய்யும் பலன்களை கொடுக்கும். இந்த ஜெய ஏகாதசியில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது உண்டு. இந்த விரதம் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய பித்திருக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நாளில் விரதம் இருந்தால் அதனுடைய பலன்கள் பித்திருக்களுக்கு கொடுக்கறதுனால அமைதி இல்லாமலாம் ஆவிகளாகவும் அலையும் முன்னோர்களோட ஆன்மாவிற்கு அமைதி கிடைச்சி அவங்க நற்கதி அடைய வழிவகை செய்யும். முன்னோர்கள் நற்கதி அடைய உதவக்கூடிய இந்த ஒரு விரதம், இந்த விரதத்தை எடுக்கிறவங்களுக்கு பெருமாளின் முழு அனுக்கிரகமும் ஆசியும் கிடைக்கும். இந்த ஆண்டு ஜெய ஏகாதசி பிப்ரவரி 8ஆம் தேதி சனிக்கிழமை வருது. சனிக்கிழமையில் வர ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு 11:27க்கு துவங்கி பிப்ரவரி 8ஆம் தேதி இரவு 9:55 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது. சூரிய உதயத்தை வச்சு தான் திதி கணக்கிடப்படணும். அப்போது பிப்ரவரி 8ஆம் தேதி ஜெய ஏகாதசி விரதமாக கடைபிடிக்கப்படுது. இது சர்வ ஏகாதசிங்கிறதுனால அன்றைய நாள் முழுவதும் பெருமாளை வழிபட்டு அவருடைய மந்திரங்களை சொல்லியபடி இருக்கிறது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இந்த ஆண்டு ரொம்ப சிறப்புடையதாக ஜெய ஏகாதசி நாள் பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் வரதோட ரவி யோகத்தோடு இணைந்து அமைஞ்சுள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 7:05 முதல் மாலை 6:07 வரைக்கும் ரவி யோகம் உள்ளது. சூரியனின் பலம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நன்னாள். இதனால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் தீய சக்திகள், தடைகள் அனைத்துமே விலகும். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 8ஆம் தேதி முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி துவாதசி தேதி முடிவதற்கு முன் காலையில் பாரணை செய்து விரதத்தை முடிக்கணும். ஜெய ஏகாதசி விரதத்தோட மகிமையை பற்றி ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு முறை யுதிஷ்டனுக்கு சொல்கிறாங்க. எவர் ஒருவர் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மோட்சத்தை அடைவாங்க. பிரம்மஹத்திய தோஷம் உள்ளிட்ட அனைத்து பாவங்களும் நீங்கும். இந்த விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களின் முன்னோர்கள், வருங்கால சந்ததிகள் எல்லாருக்குமே நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இது புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை கதை. திதியை பிடிச்சா விதியை வெல்லலாங்கிறது பெரியோரோட வாக்கு. திதிகளில் ரொம்ப உன்னதமானது, உயர்வானது ஏகாதசி திதி. ஏகாதசி சொல்லுக்கு 11ஆம் நாள்ங்கிறது பொருள். ஏகம் ப்ளஸ் தசம் 10+1. ஏகாதசி திதியின் அதிபதி மகாவிஷ்ணு. இந்த நாளில் அவரை வழிபடுறதுனால மிக சிறந்த பலன்களை நம்மால் பெற முடியும். மகாவிஷ்ணுவை நினைச்சு வழிபடும் விரதத்தில் முதன்மையானது, சக்தி மிகுந்தது ஏகாதசி விரதம். மனித பிறவியில் அறிந்தோ அறியாமலும் செய்த அனைத்து விதமான பாவத்தையும் நீக்கி நிறைந்த செல்வ பாக்கிய பலன் கொடுக்கும் முக்தியை தரும் இந்த விரதம். ஒரு மனுஷன் வாழ்நாளில் அனுபவிக்க விரும்பும் அனைத்து புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த விரதம். புண்ணியம் கிடைக்கணும்னா யாருக்கு விதி இருக்குதோ அவங்களே இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். இப்படி பாவத்தை போக்கி புண்ணியம் தருவது தான் ஏகாதசி விரதத்தோட மகிமை. இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து சுத்தமாக குளிச்சிடுங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி அந்த நாளை துவங்குங்க. விரதம் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க சாப்பிடாம விரதம் எடுக்கலாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளவங்க, பசி தாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக எப்போதும் போல் நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் எடுக்கலாம். அசைவத்தை தவிர்த்துக்கோங்க. பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அன்றைய நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை நாளை மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கேற்றுவீங்க இல்லையா? அதே போல் பெருமாளுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. நாளைய தினம் மறக்காமல் பூஜை அறையில் பெருமாளை நினைத்து தீபம் ஏற்றி துளசி இலை மாலைகளை கொண்டு பெருமாளுக்கு அலங்காரம் செய்யுங்க. அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைங்க. வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா பச்சை கற்பூரம் போட்ட சர்க்கரை பொங்கலில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து நல்லா நெய் விட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. வச்சுட்டு தீபதூபம்லாம் காட்டுங்க. அதோட பெருமாளோட நாமங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா அந்த நாமத்தெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து பெருமாளோட பாதத்தில் நீங்கள் 3 பொருளை வைக்கணும். ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம். இந்த 3மே பெருமாளுக்கு உகந்தது. இந்த 3 பொருட்கள் சேர்த்து நீங்கள் பெருமாளுக்கு தீர்த்தம் செஞ்சு கூட வைக்கலாம். ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில், எச்சில் படாத டம்ளரில் நல்ல தண்ணீர் ஊற்றி இந்த 3 பொருட்களையும் நீங்கள் வந்து அதில் போட்டு நீங்கள் தீர்த்தம் செய்து வைங்க. ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 3 பொருட்களோட துளசி செடியோட மஞ்சரி, அந்த விதை இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சரி, ஜாதிக்காய் இருந்தால் அது எல்லாத்தையும், பச்சை கற்பூரம், துளசி இலை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு வெள்ளை துணியில், அந்த வெள்ளை துணியை முன்னாடியே வந்து பன்னீர் கொண்டு நனைத்து நல்லா சுத்தமாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கட்டி நீங்கள் எல்லாத்தையும் கட்டி அதுக்கும் தீபதூபெல்லாம் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் பெருமாள் பாதத்திலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பண வரவு அதிகரிக்கணும், என் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும், வீட்டில் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், உங்களோட வேண்டுதல் அனைத்தையும் வச்சு அதை எடுத்து நீங்கள் பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த ஏகாதசி அன்னைக்கு அதில் உள்ள பொருட்களை கால்படாத இடத்துலையோ தண்ணியிலையோ போட்டு திரும்பவும் நீங்கள் அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று, 2வது வழிபாடு பார்த்திங்கன்னா, இந்த 3 பொருட்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த கிராம்பு, இது 3த்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த பொடி செஞ்ச அந்த தூளை வந்து வீட்டோட மூலை முடுக்கெல்லாம் தூவி விடுங்க. பெருமாளே எங்களை பிடித்த தரித்திரம் விலகணும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலவணும் அப்படின்னு சொல்லி இந்த பொடிவை நீங்கள் வீட்டில் தூவ விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் வெளிப்பக்கம் நின்று உங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த பொடியை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஊதி விடுங்க. அந்த பொடி நல்லா பரவலாக போய் விடட்டும். வீட்டிற்குள் பெருமாளோட வருகையும் மகாலட்சுமி வருகையும் பண வருகையும் உண்டாகும். இந்த 2 பரிகாரத்தையும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் செய்யலாம். இந்த பொடியை கொஞ்சமாக ஒரு பச்சை துணியில் வச்சு கட்டி கூட நீங்கள் பீரோவில் பணம் வைக்க இடத்துல இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 2 பரிகாரத்தில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யுங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை அருந்தி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வாங்க. இது போல் செய்யும்பொழுது உங்கள் பண கஷ்டம் தீர்க்க உதவும். கட்டாயம் ரொம்ப அற்புதம் வாய்ந்த நாள் நாளைய தினம் சனிக்கிழமை. இதை வந்து இந்த வழிபாட்டில் உங்களால் எது முடியுதோ அதை நிச்சயமாக செய்யுங்க. நாளைய தினம் சனிக்கிழமையில் இந்த ஒரு இலை மீது நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் வறுமையும் நீங்கும்னே சொல்லலாம். அதி அற்புதம் வாய்ந்த ஒரு இலை. இதில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, அரச மரத்தோட இலை தான். இந்த இலையை வந்து நீங்கள் பறிச்சுட்டு வாங்க. அதை சுத்தமாக நீங்கள் வந்து சுத்தம் செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு தாம்பாளத்தட்டில் வைங்க. அந்த அரச இலையின் காம்பு பகுதி கடவுளை பார்த்தவாறும் நுனி பகுதி உங்களை பார்த்தவாறும் இருக்கணும். அதுக்கப்புறம் அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அரச இலை மேலே வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பச்சை கலர் திரி இருந்தது அப்படின்னா அந்த திரி போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். இல்லை உங்கள்கிட்ட சாதாரண பஞ்சு திரி இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அரச மரத்தின் இலைகளை சனிக்கிழமையில் மட்டும்தான் பறிக்கணும், மற்ற எந்த நாட்களையும் பறிக்கக்கூடாது, நன்மையை கொடுக்காது. அரச இலை தீபத்தை 16 வாரங்கள் நீங்கள் சனிக்கிழமையில் தொடர்ந்து ஏற்றிட்டு வரும்போது நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே நீங்கி வளமான வாழ்க்கையை நம்ம பெறலாம்.
சனிக்கிழமை தொடங்கி இந்த பூஜையை தொடர்ந்து 48 நாட்கள் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் விரைவாக குறையும். ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணிக்கையில் இந்த அரச இலை தீபத்தை ஏற்றி வர சிறந்த பலன்கள் உண்டாகும். நாளைய தினம் இந்த அரச இலை தீபம் ஏற்றுங்க, செல்வ கடாட்சம் கிடைக்கும். மும்மூர்த்திகள் வாசம் செய்யக்கூடிய இந்த ஒரு இலை அனைத்து நாட்களையும் நம்ம ஏற்றணும்னு நினச்சா கூட நம்மளால் முடியாது. அந்த கடவுளே நமக்கு அருளாசி வழங்கினா மட்டும்தான் நம்மளால் ஏற்ற முடியும். நிச்சயம் நாளைய தினம் ஏகாதேசி வருது. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த ஒரு இலையிலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வறுமையும் நீங்கி, அனைத்து கஷ்டங்களும் நீங்கும், அனைத்து தோஷங்களும் நீங்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருந்தும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ஒரு முறை இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். இதோடைய பலனை நீங்கள் கண்கூடாக உணரலாம். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.